சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தென் மாவட்டத்து ஜாதியை நீங்கள் மூணாக பிரிக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு நேரத்துக்கு நடந்த கொலைகள் இன்னைக்கு உடனே எழுப்பிட்டு 4 வருஷத்துலங்கிறதெல்லாம் சும்மா அதெல்லாம் போய் அதெல்லாம் ஒரு 50-100 வருஷத்து கதை அது பின்னாடி இருக்கும். 50 வருஷ கதை தாராளமாக இருக்குது. 50 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. மூணாக பிரிக்கணும். முக்குலத்தோர், நாடார்கள், தேவேந்திர குல வெள்ளாளர். ராயல் கிங் மாதன் தேவரெல்லாம் பழைய லிஸ்ட்டு. 12 மர்டர் கேஸு 30 வயசுக்குள்ள. ஓகே. ராயல் கிங் மாதன் தேவர் வாள் எடுத்து வீசி சண்டை போடுறது. ரத்னான்னு சொல்லி முரளியோட படம் ஒன்று வந்துச்சு, அது தியேட்டரில் ஓடுது. அங்கே வந்து தேவரோட்டு பெண்களை வந்து மாற்று சமுதாயத்தினர் வந்து கிண்டல் பண்ணுறானுங்கன்னு தகவல் வருது. வந்து இறங்கக்குள்ளே வாளோட தான் இறங்குறாரு. வாள் தான் ரொம்ப அழகான உருவம், அவரோட உருவம் இமேஜ் இருக்கும் பாருங்க, நல்லா மீஸ் ஷார்ப்பாக வச்சு. தொடர்ச்சியாக நடந்த பிரச்சனைகள் அப்படியே பின்னி 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 ஓகே. இப்போ நான் சொன்னதுலேயே எத்தனை தலை உருண்டுச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படியே அதோட தொடர்ச்சியாக போணுச்சு. இதில் ஒரு முக்கியமானது ஒன்று சொல்ல மாட்டேன். அந்த பாண்டியன்கிறது பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியன்லேருந்து தூக்கி வச்சாங்க. அவங்க டேரிங்காக சொல்கிறாங்க, நாங்கள் பாண்டிய மன்னர்கள் வழி வந்தவங்கடா, நாங்கள் என்ன பட்டியலணும் அப்படின்னு அவங்க உடைய தாட். அது நிறைய ஆதாரங்களும் வச்சுருக்காங்க. அவங்க ஷெட்யூல் காஸ்ட்டு கிடையாது. அவங்க நிறைய அதுக்கான ஆதாரங்கள், வரலாற்று ஆதாரங்களே இருக்குது. எனக்கு ஒருத்தருக்கு சண்டைன்னா நான் கொலை பண்ணிவிட்டு கம்யூனிட்டிக்காக பண்ணணும்ல, அது மறுபடியும் ரிவெஞ்ச். ஓகே. அதாவது பர்சனல் பகையை வந்து கம்யூனிட்டிக்கு மேல வந்து சாயம் பூசுறாங்க. அதுவும் இருக்குன்னு சொல்றேன். ஓகே. கம்யூனிட்டி பிரச்சனையும் இருக்கு, பிளஸ் பர்சனல் வெஞ்சன்ஸும் இருக்கு. பர்சனல் வெஞ்சன்ஸும் அதுல இணைஞ்சு. இப்ப பல்லுமாயண்டின்னு இப்போ ஒருத்தர் மர்டர் பண்ணாங்க எங்க கோர்ட் வாசல் வச்சு. அவர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் கொலை பண்ணவங்க பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஆனா அவரோட அண்ணனே ஒரு கொலை பண்ணியிருக்காரு, ஊராட்சி உறுப்பினர். யாரு? பல்லுமாயண்டி. அப்ப பல்லுமாயண்டி கொலை பண்ணி இதை பர்சனல் மீங்களா ஜாதி மீங்களா நீங்களே சொல்லுங்க. சின்ன பசங்க மத்தியிலயும் இந்த ஜாதிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஜாதி ஊடுருவி இருக்கு, வலுவா இருக்கு, ஊடுருவல வலுவா இருக்கு, நல்லா தெளித்து வளர்த்து வந்து இருக்கு. நாங்குநேரியில வந்து ஒரு பையன், அந்த சின்னதுரைங்கிற பையன், அந்த போட்டோலாம் நமக்கே அவ்வளவு பயமா இருந்துச்சு. இந்த ஸ்கூல்லயே இந்த பசங்களுக்கு அவ்வளவு ஜாதி வரி. தென்காசியில ஸ்கூல் பையனை வந்து வீட்டுல வந்து வெட்டினாங்க, படிக்கட்டுலாம் ரத்தமா இருந்துச்சு. ஸ்கூல்லன்னா இந்த ஸ்கூல்லயே இந்த ஜாதி பிரச்சனை இருக்கு. இருக்கு இல்ல, நீங்க படம் படிச்சீங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்க, அது இன்ஸ்டாகிராம் பயங்கரமா இருக்கு. அவங்க கோர்ட்டு கழிச்சிட்டு போற வண்டியிலேருந்து சிரிக்கிறாப்புல, அடுத்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஜெயிலேருந்து வெளில வர்றாங்க, மாலை போடுறாங்க, அப்புறம் குறிப்பிட்ட நாளில் அவங்க வெட்டி கொள்றாங்க, அப்புறம் கொண்டு அடக்கம் பண்ணுறாங்க. எத்தனை வயசுக்குள்ள? 30 வயசுக்குள்ளையா? வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிறது 30 வயசுலாம் கல்யாணம் காட்சி பண்ணுவோம். இந்த இடத்துக்காக பண்ணுறேன், இன விடுதலைக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நிறைய தனி மனித இழப்பாயிடும். இந்த முடிவுக்கு கொண்டு வரணும் என்ன சார் பண்ணலாம்? யாருமே அதை முடிவு கொண்டு வர விரும்பலை. அவங்கெல்லாம் முடிவுக்கு வர ரெடி ஆகிட்டாங்க. நான் சொல்கிறேன், இந்த முக்குலத்தோரோ தேவேந்திர வேளாளரோ அங்கிட்ட நாடார்களோ முடிவுக்கு வர ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் முடிவுக்கு கொண்டு வராமே இருக்காங்க. யார் கொண்டு வராமல் இருக்காங்க? எல்லாமே கட்டமைப்பு தான். இது அப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்க எல்லாருமே. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு RS தமிழ்வேந்தன் அவர்கள் உள்ளார். வணக்கம் தமிழ்வேந்தன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கடந்த 4 ஆண்டுகளில் நெல்லையில் மட்டுமே 250க்கும் மேற்பட்ட ஒரு படுகொலைகள் நடந்திருக்கு. ஒரு 300க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது குண்டாஸ் போட்டிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்டவர்கள் சிறையில் இருக்காங்க சார். இதில் சிறார்களும் பல பேர் அடக்கமாக இருக்காங்க. அந்த நெல்லை, தூத்துக்குடி, இந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக இந்த சாதிய மோதல்கள், சாதிய படுகொலைகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் ஒரு பெரிய படுகொலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த தீபக் பாண்டியன் படுகொலை. அது வந்து யாராலையுமே மறக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப கொடூரமான சம்பவம். நெல்லை பகுதியில் மட்டுமே, ஏன் இந்த சென்சிட்டிவான பகுதிகளில் மட்டுமே இந்த சாதிய படுகொலை நடக்குது? எங்கே ஆரம்பிச்சிருக்கு, எங்கே வந்து முடிஞ்சிருக்கு? இந்த பின்னணியை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? இல்லை, பொதுவாக தென் மாவட்டங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையிலேருந்தே அது தென் மாவட்டம் தான். மதுரை, சிவகங்கை, அது அந்த பிளாக்கே தென் மாவட்டங்கள் தான். பட் இப்போ மதுரையெல்லாம் வந்து அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்துருச்சு, வேலைவாய்ப்பு வந்துருச்சு. நம்ம மதுரை சென்னை உயர்நீதிமன்ற பிரான்ச் மதுரையில் வந்துச்சு. நிறைய வேலைவாய்ப்புகள் அதிகரிச்சிட்டு, வேலைவாய்ப்புகள், கல்வி வழியாக எம்பவர்மெண்ட் ஆகாத இடங்களில் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அந்த மாவட்டங்கள், ராமநாதபுரம், இதில் கன்னியாகுமரியில் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அது வந்து நிறைய மாறிட்டு நிறைய கேரளின் ஸ்டைலோட லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டாங்க. ஓகே. நிறையா மீன்பிடி தொழில் இருக்குது, நிறைய வேலைவாய்ப்பு, எஜுகேஷனில் கன்னியாகுமரி நம்பர் 1ல் இருக்காங்க. நிறைய வெளிநாடு போகிறாங்க. முதல் விஷயம் அது. அடுத்தது திருநெல்வேலி மட்டும் பெண்டிங் வைங்க. தூத்துக்குடியை பொறுத்தவரையும் உப்பளம், நிறைய ப்ரைவேட் தொழிற்சாலையோட பிளான்ட் வந்துருச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி கம்யூனிட்டிஸ் வந்து நாடார் இருக்கிறாங்க தூத்துக்குடியில். அவங்க எல்லாமே தொழில், கடலுக்கு போகிற மீன் பிடிக்கிற தொழில், எஜுகேஷன், நிறைய கல்வியில் மேலே வந்துட்டாங்க. ராமநாதபுரத்தை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் இடத்துல பிரச்சனை இருக்குது. மற்ற இடங்கள்லாம் வெளிநாடுகள் போகிற தொடர்புகள் அதிகரிச்சிட்டு, முதல்ல வெளிநாட்டு பயணங்களே வந்து இந்த கொலைகளை வந்து நிறையா குறைச்சிது. எல்லா பிள்ளைகளும் வீட்டை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு எந்த பெற்றோர்களும் அனுப்பி வைக்கல.
சரி இங்கே இருந்த பிரச்சனை தான். நீ வெளியே போய் காசு அனுப்பலாம் பரவாயில்ல, வெளிநாட்டில் இரு, இங்கே வராதங்கிற இது இருந்துச்சு. இதை 3ஆக பிரிக்கணும். தென் மாவட்டத்து ஜாதியை நீங்கள் 3ஆக பிரிக்கணும். இதெல்லாம் இன்றைக்கி நேற்றுக்கு நடந்த கொலைகள் இன்றைக்கி உடனே எழும்பிட்டு 4 வருஷத்துலங்கிறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பொய். அதெல்லாம் ஒரு 50-100 வருஷத்து கதை அதுக்கு பின்னாடி இருக்குது. 50 வருஷ கதை தாராளமாக இருக்குது. 50 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. அதெல்லாம் வரலாறே இருக்குது. அதில் 3ஆக பிரிக்கணும். முக்குலத்தோர், நாடார்கள், தேவேந்திர குலவேளாளர். தேவேந்திர குலவேளாளர்கள் ரொம்ப வருஷமாக தாங்கள் பட்டியலினத்துலேருந்து வெளில போகணுன்னு போராடிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கடா ஷெட்யூல் காஸ்ட்டு, நாங்கள் ஷெட்யூல் காஸ்ட்டே கிடையாது, நாங்கள் வேளாண்குடியை சார்ந்தனாங்க, நாங்கள் விவசாயம் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து இது கிடையாது, பட்டியலின சமுதாயம் கிடையாது, எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எங்களை முதல்ல எழுதி வெளில விடணும் தான் அதில் போராடிய எல்லா தலைவர்களும் போராடியிருக்காங்க. ஈவன் பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாருமே இதை கையில் எடுத்தவங்க தான் இந்த விஷயத்தை. இந்த 3ல் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சமுதாயம் எங்கெங்கே இருக்காங்களோ பாக்கி உள்ளவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு பகுதிகளில் தேவர் சமுதாயம் மெஜாரிட்டி அப்படின்னா பாக்கி 2 கம்யூனிட்டிக்குள்ளே ரைவல் இருக்கும். ஒரு இடத்துல நாடார் மெஜாரிட்டி, பாக்கி 2 கம்யூனிட்டியில் ரைவல் இருக்கும். ஒரு இடத்துல தேவேந்திர குலவேளாளர் மெஜாரிட்டி, பாக்கி 2 கம்யூனிட்டியில் ரைவல் இருக்கும். இது கொஞ்சம் பின்னோக்கி போங்க. வெங்கடேச பண்ணையார், கராத்தே செல்வி நாடார், கொஞ்சம் கட்டதுரை தேவர், இப்படி கொஞ்சம் பின்னாடி போனால் இது கொஞ்சம் புரியும். ஓகே. அதாவது கட்டதுரை தேவர்களுடைய, அதாவது பெரிய தேவருடைய மண்டியில் ஒரு கூலி தொழிலாளியாக வந்தவர் தான் கராத்தே செல்வின். ஆக்சுவலாக அவர் பேர் டேவிட் செல்வின். அவர் எங்கேருந்து வர்றாரு, கன்னியாகுமரியிலேருந்து வர்றாரு. வந்து திருநெல்வேலியில் பெருமாள்புரம் பகுதிகளில் அவங்க வீடு எடுக்கிறாங்க. அங்கே கோழியார்களோட நட்பு கிடைக்குது. அப்படியே அவர் அங்கே உள்ள சின்ன சின்ன அராஜகங்களை தட்டி கேட்க ஆரம்பிக்கிறார். கந்து வட்டி விடுறது, சாராயம் காய்ச்சறது. கராத்தே செல்வின் 4 வருஷம் த்ரூஸாக ஜெயில் எடுக்கிறார். அவர் வந்து வந்து பார்த்தா அரசியல் பலம் இல்லைங்கிறத அப்போ உணர்றாரு. தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாரு. எலெக்ஷனில் நிற்கிறார். 4 தொகுதியில் சொற்ப வாக்குகள் வாங்கினார். அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, பொலிட்டிக்கல் வேறு, நமக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு வாக்காக மாறலை அப்படின்றத அவர் உணர்றாரு. அப்போ கட்டதுரை தேவருடைய அக்கா மகன் கொலை வழக்கில் கராத்தே செல்வினை கொலை செய்கிறாங்க. அதுக்கு பதிலாக அங்கே அது பாடி மேலே சத்தியம் பண்ணவர் தான் ராக்கெட் ராஜா, கோழி அருள், இவங்கெல்லாம் யார் கராத்தே செல்வினோட பாடியில். அப்போ தான் இங்கே கட்டதுரை தேவரை இங்கே மெட்ராஸ் எக்மோரில் வச்சு எஸ்டிபுத்தில் வச்சு பாம்பு அடித்து கொள்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சா, அது ஒரு காலத்தில் சமாதானம் ஆணிச்சு. பிற்பாடு ராக்கெட் ராஜா அண்ணன் அவங்கெல்லாம் தலைமை எடுத்த பிறகு ஒரு தேவர் சமுதாயத்தோட ஒரு சின்ன இணக்கம் ஏற்பட்டுச்சு. அதை பேச போனால் ராயல் கிங் மதன் தேவர்லாம் பழைய லிஸ்ட்டு, 12 மர்டர் கேஸு 30 வயசுக்குள்ளே. ராயல் கிங் மதன் தேவர் வாள் எடுத்து வீசி சண்டை போடுறது. அவருக்கும் தேவேந்திர குலவேளாளருக்கு தான் பயங்கரமாக முட்டிச்சு. அப்புறம் சுந்தர்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் மதன் தேவர் மர்டரில் இருக்கார், அவர் பண்ணார். அவங்க ஆளுங்க எல்லாருமே திருச்செந்தூர் போயிடுறாங்க மாலை போட்டு. அப்போ அவர் ஒரு படுகொலை செய்யப்படுறார். ரத்னான்னு சொல்லி முரளியோட படம் ஒன்று வந்துச்சு, அது தேட்டரில் ஓடுது. அங்கே வந்து தேவரோட்டு பெண்களை வந்து மாற்று சமுதாயத்தினர் வந்து கிண்டல் பண்ணுறானுங்கன்னு தகவல் வருது. வந்து இறங்கக்குள்ளே வாளோடு தான் இறங்குறார். வாள் தான் ரொம்ப அழகான உருவம், அவரோட உருவம் இமேஜ் இருக்கும் பாருங்கள், நல்லா மீஸ் ஷார்ப்பாக வச்சு. வந்து டபுள் மர்டர் ஆகுது. அப்படியே அது தொடர்ச்சியாக 12 மர்டர் ஆகிடுது அவர் மேலே. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் படுகொலை செய்யப்பட்டார்னு வச்சுங்களேன். ராயல் கிங் மதன் தேவர், அது பேர் அது ராயல் தேட்டரில் இருந்தோட்டு ராயல் கிங் மதன் தேவர். மதன் தான் அவர் பேர். ராயல் தேட்டரில் இருந்தோம் ராயல் கிங் மதன் தேவர், அப்படி ஒரு பேர் எடுத்தாங்க. அடுத்தது ராக்கெட் ராஜா அண்ணன், அவங்கெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைலை கட்டுறாங்க. இதில் பசுபதி பாண்டியன்னெல்லாம் எப்படி என்ட்ரி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் தேவேந்திர குலவேளாளரோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறாங்க. பசுபதி பாண்டியன் அண்ணனை வந்து பாம் அடிக்கிறாங்க வண்டியில். அவங்க மனைவி சம்பவ இடத்துல இறந்து போகிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்துருக்க இழப்பு வந்து கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. அவர் இழக்க முடியாத இழப்புகள்லாம் இழந்தாங்க அந்த சமுதாய விடுதலைக்காக. இவர் குத்துயிரும் குலோயிருமா இவரை மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. இவர் பிழைக்கிறார். யார்? பசுபதி பாண்டியன் பிழைக்கிறார். அது அப்படியே ரைவல் ஆகிட்டே இருக்குது, முட்டிக்கிட்டே இருக்குது. அந்த கட்டத்தில் தான் வெங்கடேச பண்ணையார் வந்து சுட்டு கொல்லப்படுகிறார். ஏடிஎம்கே பீரியடில் ஜெயலலிதாவோட விசுவாசியாக தான் இருந்தார் வெங்கடேச பண்ணையார் பெரிய ஆள் தான். பொருளாதார ரீதியாகவும் அவர் பண்ணையார்னா இன்றைக்கி அவங்க பண்ணையார் தான். அவர் சுட்டு கொல்லப்பட்டார். அப்புறம் அதுக்கு அடுத்து அவரோட தம்பி சுபாஷ் பண்ணையார் அண்ணன், அவங்கெல்லாம் அடுத்த டீம் ஆகுறாங்க. அதில் அடுத்த உருவாக்கம். பசுபதி பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தேவேந்திர குலவேளாளருக்காண்டி எழுச்சிமிகு உரையை பேச ஆரம்பிக்கிறார். மற்ற எல்லா தலைவர்கிட்ட இல்லாத ஒன்று பசுபதி பாண்டியன் வந்து மேடையில் பேச தெரிஞ்சுது. மேடை பேச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு பாமக கொஞ்ச நாள் இருந்தார்ல. இல்லை, பாமக பழனிபாவோட பாமக இருந்தார். அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பழனிபாபா அந்த ஒற்றுமையை கொண்டு வந்தார். அது பழனிபாபா பற்றி தனியாக பேசுகிறார். அது தனி பெரிய சேனல் அது. பழனிபாபா அந்த இணக்கத்தை கொண்டு வந்தார். தேவேந்திர குலவேளாளரை வந்து அவர்
நம்ம எல்லாம் ஒன்றாகணும்னு சொன்னார். ஓகே. பள்ளிபாபா சொல்லி இஸ்லாமியர்களே நாங்கள் பல சாதிகளாக இருந்தவங்க தான்டா, எங்கள் மார்க்கம் தான் இறக்குமதி செய்யப்பட்டது, நாங்கள் இங்கே உள்ளவன் தான், பறையனா பல்லனா நாடாரா சக்கினியனா தேவனா கோனாரா இப்படி இருந்த நாங்கள் ஒரு சமூக நல்லிணக்க ஒரு 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 மார்க்கம் எங்களை அழைச்சிது, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா நாங்கள் போனோம், அவ்வளோதான் அவரும் சொன்னார். அவர் பசுபதி பாண்டியன் அவ்வளோ உயர்வாக பேசியிருக்காரு. அப்புறம் பசுபதி பாண்டியன் ஒரு சொந்த வீட்லேயே மர்டர் பண்ணப்படுறாரு திண்டுக்கல்ல. ஆமாம், நந்தவனப்பட்டி. ஆமாம். அதுக்கு ஒரு நிர்மலான்னு ஒரு லேடியை கொண்டாந்து ஒரு 2 வருஷம் உழவு பார்க்க வச்சு, சாதாரண சைக்கிளில் வந்து இவர் நடுவில் ஒரு பாதை, இந்த வீடு, அவரை உள்ளே பூந்து மர்டர் பண்ணுறாங்க. ஓகே. பண்ணிவிட்டு சைக்கிளே போயிடுறாங்க. அந்த நிர்மலா தேவி தலையை வெட்டி பசுபதி பாண்டியனோட ஃப்ளெக்ஸ் ஃபோட்டோவுக்கு மட்டும் வைக்கிறாங்க. அதில் இந்த தீபக் ராஜா பாண்டியன் இருக்காப்புல. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்களா, அவர் தீபக் ராஜா பாண்டியன் வர்றாருன்னா அவர் ஒரு கல்லூரி மாணவன், ரொம்ப எளிய குடும்பத்துலேருந்து வந்தவர். அவர் முத்துமனோ அவருடைய நண்பர், 2 பேரும் ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு ஆளாக பண்ணலான்னு அங்கே முத்துமனோவை கொலை பண்ணுறாங்க பாளையங்கோட்டையில், சிறைக்குள்ளேயே. அதுக்கு ரிவெஞ்சாக தான் தீபக் பாண்டியன் வந்து வெளில வந்து சில கொலைகள் பண்ணுறாரு. அதோட ரிவெஞ்சாக தான் நவீன் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர். இப்போ தீபக் ராஜா பாண்டியன் வந்து பாளையங்கோட்டை வைரமாளிகை ஹோட்டல் வாசலில் வச்சு மர்டர் பண்ணிவிட்டு அவர் நவீன் உள்ளே வந்திருக்காரு. இங்கே இதுதான் தொடர்ச்சியாக நடந்த பிரச்சனைகள், அப்படியே பின்னி. ஓகே. இப்போ நான் சொன்னதுலேயே எத்தனை தலை உருண்டுச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படியே அதோட தொடர்ச்சியாக போணுச்சு. இதில் ஒரு முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த பாண்டியன்கிறது பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியன்லேருந்து தூக்கி வச்சாங்க. அவங்க டேரிங்காக சொல்கிறாங்க, நாங்கள் பாண்டிய மன்னர்கள் வழி வந்தவங்கடா, நாங்கள் என்ன பட்டியலணும் அப்படின்னு அவங்களுடைய தாட். அது நிறைய ஆதாரங்களும் வச்சுருக்காங்க. ஓகே. அவங்க ஷெட்யூல் காஸ்ட்டு கிடையாது, அவங்க நிறையா அதுக்கான ஆதாரங்கள், வரலாற்று ஆதாரங்களே இருக்குது அதுக்கு. ஓகே. அப்போ ராமர் பாண்டியன்னு சொல்லி அதில் ஒரு கேரக்டர். ஆமாம். அவர் என்ன செய்கிறாருன்னா, தேவர் ஜெயந்தி குரு பூஜைக்கு போயிட்டு வந்த ஒரு வேனில் வந்து பாம்பு அடிக்கிறார். அது சரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு விழாவுக்கு போயிட்டு வந்த வேனு, யார் இருந்தாங்கன்னே உள்ளே தெரியாது. ஓகே. அதில் பாம்பு அடிக்கிறாரு. அந்த வழக்கு மதுரையில் அவர் மேலே இருந்துச்சு. அப்புறம் மதுரையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடுறாரு வழக்கை என் கரூருக்கு. இங்கே வந்து போக முடியாது, ஏன்னா பிரச்சனையாக இருக்குன்ட்டு. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இது கண்டிப்பாக. அது வச்சு கரூரில் வச்சு அவர் மர்டர் பண்ணாங்க பைக்கில் வரக்குள்ள. தலையே இல்லை, பார்க்கவே முடியல. அவரை அங்கே வச்சு மர்டர் பண்ணாங்க. இப்படியா ஒன் பை அப்படியே இழுத்துட்டே வந்துருச்சு. அதாவது யார் கத்தியை முதல்ல வைக்கிறதுன்னு தெரியாத ஒரு நிலை வந்து ஏறக்குறைய என்னோட கணிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 80% அது ட்ரபுள் குறைஞ்சிட்டு. ஓகே. எல்லா தலைவர்களும் அதை பற்றி பேசிட்டாங்க. அண்மையில் ராக்கெட் ராஜா அண்ணனோட இன்டர்வியூ கூட பார்த்தேன் கலாட்டா சேனலில். பேசுகிறதுக்கு தயார் தான், யார் பேச வர்றா, யார் வரமாட்றாங்க அப்படின்னு. உங்களுக்கு உயிர் பயம் இல்லையான்னு கேட்குறாங்க. இருக்கும்ல, எனக்கு ஒரு முடிவு இருக்கும், நோய் நொடியில் சாகிறதுக்கு விட்டுப்பிட்டு சாகத்தான் நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்காக தான் அப்போ ஏற்பட்ட பாதுகாப்பா அவருக்கு, அப்படி தான் அவர் சொல்கிறாரு. அவர் பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டார். வெல் டு டூ ஃபினான்ஷியல் அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் பணம். மற்ற தீபக் ராஜா பாண்டியன்லாம் ஃபினான்ஷியல் அவ்வளோ இல்லை அவங்கள்ட்ட. பசுபதி பாண்டியனோட மகள் சந்தானம் மாரி அவங்க தான் அதை லீட் பண்ணுறாங்க. பார்த்துருப்பீங்க, நல்லா மேடையில் நல்லா பேசுவாங்க. அவங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்குது. இதுதான் தென் மாவட்டத்தில் நடந்த கோளாறுகள். ஓகே. இதை பயன்படுத்தி அவங்கவுங்க தன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிட்டு ஜாதியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒருத்தருக்கு சண்டைன்னா நான் கொலை பண்ணிவிட்டு கம்யூனிட்டிக்காக பண்ணணும்ல, அது மறுபடியும் ரிவெஞ்ச். ஓகே. அதாவது பர்சனல் பகையை வந்து கம்யூனிட்டிக்கு மேலே வந்து சாயம் பூசுறாங்க. அதுவும் இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே. கம்யூனிட்டி பிரச்சனையும் இருக்குது, தனியாக இருக்குது. பர்சனல் வெஞ்சன்ஸும் அதில் இணைஞ்சி. இப்போ பல்லுமாண்டின்னு இப்போ ஒருத்தர் மர்டர் பண்ணாங்க எங்கள் கோர்ட் வாசலில் வச்சு. அவர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் கொலை பண்ணவங்க பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஆனால் அவரோட அண்ணனே அவர் கொலை பண்ணியிருக்காரு, ஊராட்சி உறுப்பினர். யார்? பல்லுமாண்டி. அப்போ பல்லுமாண்டி கொலை பண்ணி இதை பர்சனல் மீங்களா ஜாதி மீங்களா நீங்களே சொல்லுங்கள். ரெண்டுமே இருக்குது, இன்டர்லிங்க்டு. இல்லை இன்டர்லிங்காக ஆக்கக்கூடாது. அது தனிப்பட்ட அவங்க அண்ணனை கொண்டீங்க, அவங்க கொண்டாங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே. அதை போய் நீங்கள் ஜாதி லிங்க் அடிச்சிங்கன்னா சிக்கல் தான் வரும். இல்லை, இந்த சின்ன பசங்க மத்தியிலையும் இந்த ஜாதிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஜாதி ஊடுருவி இருக்குது, வலுவாக இருக்குது, ஊடுருவில் வலுவாக இருக்குது, நல்லா தெளித்து வளர்த்து வந்து இருக்குது. அந்த நாங்குநேரியில் வந்து ஒரு பையன், அந்த சின்னதுரைங்கிற பையன், அந்த ஃபோட்டோலாம் நமக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. இந்த ஸ்கூல்லேயே இந்த பசங்களுக்கு அவ்வளோ ஜாதி. தென்காசியில் ஸ்கூல் பையனை வந்து வீட்டில் வந்து வெட்டினாங்க, படிக்கட்டுலாம் ரத்தமாக இருந்துச்சு. ஸ்கூல்லேன்னா இந்த ஸ்கூல்லேயும் இந்த ஜாதி பிரச்சனை இருக்கு. இல்லை நீங்கள் பள்ளிடம் படிச்சிங்களா இல்லையா? எல்லா இடத்துலையும் இருக்கு, இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நான் தஞ்சாவூரில் படித்தேன் சார். எனக்கு அந்த அளவுக்கு வெளிப்படையாலாம் ஒன்றும் ஜாதி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் பசங்க மத்தியில் விடுற அளவுக்கு தஞ்சாவூர் பகுதியில் நான் பார்க்கல, நான் படித்த வரைக்கும் இல்லை. அது எல்லா இடத்துலையும் உண்டு, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதான் உண்மை. நம்ம இல்லைங்கிறது எல்லா இடத்துலையும். நானும் தான் மேடையில் ஏறினா சாதியே இல்லை நாட்டில்னு சொல்லுவேன். இல்லாமல் இருக்கா சாதி? எல்லா இடத்துலையும் சாதி இருக்கு.
வலுவாக இருக்க. அதாவது மேனிகுலேட் பண்ணப்படுது. ஜாதிங்கிறது இங்கே மேனிகுலேஷன் ஆகுது, மேனிபுலேட் பண்ணப்படுது. ஆமாம். நம்மளாம் கெத்து, நம்ம இன்ன ஜாதி, நம்ம பெருமை. யார் சுயசாதி பெருமை பேசினாலுமே அது அசிங்கம் தாங்க. ஈவன் அது எந்த ஜாதியாக இருந்தாலுமே சுயசாதி பெருமை எப்படி கௌரவமாக இருக்கும்? ஒரு விஷயம், எம்பவர்மெண்ட்டுங்கிறது வந்து எஜுகேஷன் வழியாக தான் எம்பவர்மெண்ட். கல்வி, கல்வி வழியாக வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பு வழியாக பொருளாதார விடுதலை அடைகிற வரையும் சாதி நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த புரிதலே இல்லை. அடுத்த கட்ட தலைமுறையும் சாதி கயிறு கட்ட. அது சின்ன பசங்க மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள், அது இன்ஸ்டாகிராம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே பார்த்தா ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே போகிறான், அடுத்த நாள் பார்த்தா மக்கள் ஒருத்தனை வெட்டுற மாதிரி வீடியோ காமிக்கிறாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் கோர்ட்டு கழிச்சிட்டு போகிற வண்டியிலேருந்து சிரிக்கிறாப்புல. அடுத்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஜெயிலேருந்து வெளில வர்றாங்க, மாலை போடுறாங்க, மாலை போட்டு வரவேற்கிறாங்க. அப்புறம் குறிப்பிட்ட நாளில் அவங்க வெட்டி கொள்கிறாங்க, அப்புறம் கொண்டு அடக்கம் பண்ணுறாங்க. எத்தனை வயசுக்குள்ளே? 30 வயசுக்குள்ளேயா? வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிறது 30 வயசுலாம் கல்யாணம் காட்சி பண்ணுவோம். இந்த இடத்துக்காக பண்ணுறேன், இட விடுதலைக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நிறைய தனி மனித இழப்பாயிடும். நான் பார்த்துட்டேன், எல்லாருக்கும் ஃபெயிலியர் ஆகிடுது. ஓகே, குடும்பத்தை காவந்து பண்ண முடியல. குடும்பமும் முக்கியம் இல்லைங்க. பசுபதி பாண்டியன் மனைவி இறந்து போயிட்டாங்க வெடிகுண்டில். நினச்சி பாருங்கள், நம்ம கண்ணெதிரே இறக்கக்குள்ளே எப்படி ஒரு உணர்வு இருக்குன்னு. அது ரொம்ப வருத்தமானதில்லை. ஸோ அது எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை. ராக்கெட் ராஜா அவரோட அண்ணன் இறப்புக்கே வரல. அவரே சொல்லியிருக்காரு, எங்கள் அண்ணனோட இறந்ததுக்கு நான் வர முடியல, என்னால் வர முடியலை. அதான் உண்மை. வர முடியாத சூழல் வேறு சூழல். ஓகே, இப்போ இந்த நம்ம இருக்கோம், நம்ம நிம்மதியாக போகிறோங்கிறது வந்து அதில் இருக்காது, அந்த லைஃப்பில் இருக்காது. ஒரு கேங்ஸ்டர் உங்களை அப்படியே ஈகிள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது உங்களுக்கு டெத் டேட்டு. உங்களை கொல்றவங்களுக்கு தெரியும் டெத் டேட்டுன்னு, இதுதான் டெத் டேட்டுன்னு. ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, சுற்றிட்டே. நம்முடைய மரணம் நம்ம கண்ணு முன்னாடியே தெரியும், நடந்துக்கிட்டே இருக்கும், தப்பிக்கலாம் முடியாது. ஓகே, 265 கொலைகள் வந்து ஒரு 4 வருஷத்தில் நடந்திருக்கிறது. நினச்சி பாருங்கள், ரேஷியோ பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு. எவ்வளோ அதிகம் அது. ஆக்சிடெண்ட்டில் சாவுறது அதெல்லாம் வேறு, இது வெறும் கொலைகளாகவே மாண்டு போனாங்க. ஒரு 4 வருஷத்தில் ஒரு 250 கொலைகளுக்கு மேலே நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உளவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். போலீஸ் வந்து ஏகப்பட்ட யூனிட்லாம் வச்சுருக்காங்க, கேங்ஸ்டர்ஸை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட யூனிட்லாம் வச்சுருக்காங்க, சோஷியல் மீடியாவை வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு ஒரு யூனிட் வச்சுருக்காங்க. அதே மாரி தென் மாவட்டங்களில் இப்படி கொலைகள் நடக்குதுன்னா எங்கே சில பிரச்சனை இருக்குது? மெட்ராஸ் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது சொல்லுங்கள்? கமிஷனர் அருணோட கண்ட்ரோலில் இருக்குது. ஆமாம், கண் அசைச்சா போதும், இங்கே வேலை ஆகிடும். காரணம், ஒரே இடத்துல நம்ம பாப்புலேஷனாக இருக்கும். கம்ப்ரஸ்டாக ஒரு 35 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. தென் மாவட்டங்களில் ஒரு கிராமம் இருக்கும், அதுலேருந்து 40 கிலோமீட்டர் வீடே இருக்காது. நீங்கள் இந்த ஹைவேல போகிறீங்களா காரில், அதை வச்செல்லாம் கணக்கு பண்ணுறாதீங்க. அந்த கடத்தர் இருக்குது, அந்த டீ கடை இருக்குன்னு. கிராமத்துக்குள்ளே போய் பாருங்க, ஒரு கிராமம் இருக்கும், அடுத்த கிராமத்து எங்கேயும் இருக்கும். ஓகே, அப்போ உங்களை வாட்ச் எல்லாம் பண்ண முடியாது. சென்னை மாதிரி அங்கே தென் மாவட்டங்களை வாட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்ல வாட்ச் பண்ண முடியாது. சரி, நகரங்களை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாங்க. 4 கேட்வே தான் இருக்குது மெட்ராஸ்க்கு. மதுரை வாயில் கேட்வே 1, இங்கிட்டு கும்மிடிப்பூண்டி கேட்வே 2, இந்த தாம்பரம் ஜிஎஸ்டியோட 3, ஈசிஆர் 4. அவ்வளோதான் கேட்வேவே. 4 கேட்வே 4 நிமிஷம் லாக் பண்ணிடலாம். நீங்கள் வெளியிலே போக முடியாது, சிட்டியை விட்டு வெளியே போக முடியாது நீங்கள். ஆனால் கிராமம் அப்படி கிடையாது. சந்து பூந்தெல்லாம் வழி இருக்குது, பூந்து எங்கே இருக்கா பையன், எங்கே இருக்கான் அப்படின்னா, பையன் வேலைக்கு போயிட்டான், திருப்பூர் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துக்குள்ளேயே இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. ஓகே, நீங்கள் என்ன செய்வீங்க? போலீஸ் என்ன செய்ய முடியும்? தென் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் போலீஸ் வேலை பார்க்குறது அவர் ரொம்ப பாவப்பட்டவங்க. தண்ணியில் காட்டுக்கு மாற்றவெல்லாம் சொல்லுவாங்களே படத்தில் டைலாக், அதுக்கு அர்த்தம் இதுதான். அர்த்தம் வந்து நீங்கள் தண்ணி குடிக்க தண்ணி இல்லாத காடு இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனையில் பண்ணி விட்ற ஏரியா அது. அமைதியாக ஒரு திருவிழா நடக்குதுன்னா அதுக்குள்ளே போலீஸ் எல்லாம் வயிற்றில் நெருப்பு கட்டி தான் இருக்கணும். எப்பா எவன் என்ன செய்ய போகிறான்னு தெரியலேன்னு, அந்த மாதிரி தான் அங்கே சூழ்நிலை இருக்குது. இதுக்கு அமைதியை விரும்புறது, நான் இன்றைக்கி சொல்கிறேன், மனித உயிர் பலியை நம்ம என்றைக்கும் ஆதரிக்க முடியாது. சாதிக்காக கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சாதி, எந்த ஒரு சாதி வந்து அவங்களை காப்பாற்ற போகிறது கிடையாது, பீல் எடுக்க போகிறது கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கை போயிட்டுன்னு சொல்லி தனிப்பட்ட வாழ்க்கைங்க பலருக்கு இதையே அவங்க யோசிக்க மாட்டாங்க. தீபக் ராஜா பாண்டியனோட மேடை பேச்சுக்கெல்லாம் கேளுங்க. நாங்களாம் கூலிப்படம் கிடையாது, நாங்கள் சமுதாய விடுதலைக்காக போராடுறோம், எங்கேயெல்லாம் சமுதாய மக்கள் பாதிக்கிறாங்களோ அங்கேயெல்லாம் என் கால்கள் பயணிக்கிறாப்புல. கால்கள் பயணித்து போய் ஒரு கொலை 2 கொலை பண்ணுறதுனால அந்த சமுதாயம் விடுதலை ஆகிடாது. அந்த புரிதல் வேணும். போய் அங்கே உட்காந்து உண்ணாவிரதம் இருந்து, மகாத்மா காந்தியை கண்டு தாங்க வெள்ளைக்காரன் பயந்தான், உண்ணாவிரதத்தை பார்த்து பயந்தான். என்னடா ஒரு மனுஷன் கிழவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான், தான் உயிரே போனாலும் செத்து போகிறேன், சாப்பிடாமே செத்து போகிற அற போராட்டம். அதை கண்டு தான் பிரிட்டிஷ்காரனே அறண்டான். எடுத்து மகாத்மா காந்தியை கையால் உடச்சி துப்பாக்கியில் சுருத்து எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அவனுக்கு. இந்த போராட்ட வடிவமே அவனுக்கு புதுசாக இருந்துச்சு. அப்பா தன்னைத்தானே ஒருத்தன் கொண்டுக்கிறானேன்னு. தீபக் ராஜா பாண்டிய வக்கீலுக்கெல்லாம் படிச்சிருக்காரு. வக்கீலாகி, ஒரு மெஜிஸ்ட்ரேட் ஆகி, இல்லை ஒரு கலெக்டர் ஆகி, இல்லை எங்கேயெல்லாம்
தன்னோட சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் போய் புரட்சியை ஏற்படுத்துறது தானேங்க அழகு. சேக்குவாரா தானேங்க செஞ்சார், ஃபெடரல் காஸ்ட்ரோ தானேங்க செஞ்சார். புரட்சி தான் ஜெயிக்கும், துப்பாக்கி முனை ரொம்ப நாள் ஜெயிக்காது. அது நான் படிச்சிருக்கேன். மாவோட புத்தகத்தை படிச்சிங்கன்னா தெரியும். மாவோ தெரியல, அவரோட புத்தகத்தை படிச்சிங்கன்னா தெரியும். பாலிடிக்ஸ் பவர்ஸ் குரூப் ஆஃப் பேரல் எஃபெக்ட் என்னும்பார். அரசியல் அதிகாரம் துப்பாக்கி முனையில் தான் பிறக்கும்பார். ஆனால் பிறந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு துப்பாக்கி பயன்படாதுன்னாரு. அரசியல் அதிகாரத்தை துப்பாக்கி எடுத்து நான் ஃபயரிங் பண்ணிடலாம், ஆனால் அது வந்து லைஃப் டைமுக்கு சக்ஸஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நம்ம கத்தி எடுக்கிறோம், ஒரு கொலை பண்ணதுனால சமுதாயம் விடுதலை ஆகிடுமா? ஆகிடாது, கண்டிப்பாக ஆகாதுங்க. அப்படி யாருமே இங்கே இல்லை. இங்கே போர்ட்ரேட்டே வேறு மாதிரி இருக்குது. பசுவன் முத்துராமலிங்கர் ஒரு கம்யூனிட்டி போர்ட்ரேட் பண்ணுறாங்க, மருதுபாண்டியரில் ஒரு கம்யூனிட்டி போர்ட்ரேட் பண்ணுறாங்க, வேல்நாச்சியார் ஒரு கம்யூனிட்டி போர்ட்ரேட் பண்ணுறாங்க, அழகுமுத்துக்கோனர் ஒரு கம்யூனிட்டி போர்ட்ரேட் பண்ணுறாங்க, தீரன் சின்னமலையை ஒரு கம்யூனிட்டி போர்ட்ரேட் பண்ணுறாங்க, அம்பேத்கரை ஒரு கம்யூனிட்டி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இது எப்படி இவங்களாம் போர்ட்ரேட் பண்ண வேண்டிய ஜாதிய தலைவர்களான்னு கேட்குறேன். காமராசரை ஒரு கம்யூனிட்டி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அவரெல்லாம் இது வேணான்னு சொன்னவங்க. இவங்கெல்லாம் சாதியை தாண்டி அப்பாற்பட்டு வாழ்ந்த தேசிய தலைவர்கள். இவங்கெல்லாம் நாடெங்கும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். இவங்க எப்படி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடைக்கப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சாதியே வேண்டான்னு சொன்ன பாரதியாரை அந்த சாதிக்காரவங்க கொண்டாடலை, சுயசாதிக்காரவங்க கொண்டாடலை, நம்ம தான் கொண்டாடுறோம். பாரதியார் நான் பிராமின்ஸ் தான் கொண்டாடுறோம். அப்போ இவங்களை வச்சு அதை வச்சு ஊடுருவி அவங்கள திட்டாங்க, அவங்க சிலையை உடைச்சிட்டாங்க, அவங்க சிலையில் எவனோ ஒருத்தர் சாணியில் அடிச்சுட்டு போவ பிரச்சனைக்கு வேறு மாதிரி இருக்குது. ஓகே. இதனால தான் தென் மாவட்டங்கள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கா சார்? எப்பயுமே சென்சிட்டிவ். நம்மளை விட வீரமானவர்கள், கோபமானவர்கள் அவங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்தால் சரி விடு அப்படின்றவங்க அவங்க அதுமாரி இருக்க மாட்டாங்க. ஓகே. அந்த மண்ணுடைய மனம், அந்த 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 டெம்போவில் இருக்கிறது, எப்படி செய்ய போச்சு பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு மனநிலை. இது போக சினிமா ஒரு பக்கம் போர்ட்ரேட் பண்ணி கொடுக்குது. என்ன நாங்கள்லாம் திருநெல்வேலிடா சீமேடா அப்படின்லாம் நிறைய கார்கள்லேயே எழுதியிருக்காங்க. பார்த்தேன். அப்படிலாம் நம்மளை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுல்ல. நம்மளாம் மனிதர்கள் ஐயா. கில்லுனா வலிக்கும், உங்களை கில்லுனாலும் வலிக்கும். சக ரத்தமும் சதையுமும் உள்ள உங்களை எப்படி நான் வெட்டுறது? எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. காவல்துறை சுடுறதே நான் ஒத்துக்க மாட்டேன். நீ யார் சுடுறதுக்கு? கோர்ட்டில் உடனே தண்டனை வாங்கி கொடுத்துருப்போங்க, ஏன் சுடுறீங்க? நீங்களே ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி வர முடியும்? ஸோ ஒரு இனத்தின் விடுதலை என்பது மிகப்பெரிய போராட்ட வடிவில் தான் இருக்கணும். துப்பாக்கி வடிவிலோ கத்தி வடிவிலோ அது இருக்கக்கூடாது. அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னா என்ன சார் பண்ணணும்? அரசாங்கம் எல்லா கையிலையுமே பொறுப்பு இருக்குது. அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. 4 வருஷத்தில் 280 கொலைங்கிறது ஒரு உண்மையாக சொல்லுவேன். உண்மையாக எனக்கு ஈஸியாக தெரியுதுல்ல. யாருமே அதை முடிவு கொண்டு வர விரும்பலை. அவங்கெல்லாம் முடிவுக்கு வர ரெடி ஆகிட்டாங்க. நான் சொல்கிறேன், இந்த முக்குளத்தோரோ தேவேந்திர வேளாளரோ இங்கிட்ட நாடார்களோ முடிவுக்கு வர ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் முடிவுக்கு கொண்டு வராமே இருக்காங்க. யார் கொண்டு வராமல் இருக்காங்க? எல்லாமே கட்டமைப்பு தான். இது அப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்க எல்லாருமே. இதனால் அந்த கட்டமைப்புக்கு என்ன பொலிட்டிக்கல் பெரிய மூவ் இருக்குல்ல, அரசியல் நகர்வுகள் இருக்குல்ல. சாதி மணிவண்ணன் ஒரு இயக்குனர் மறைஞ்சிட்டார் ஐயா. நீங்கள் உங்களுக்கு அவரையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அமைதிப்படைன்னு ஒரு படம். இந்த சாதி கர்மாந்திரத்தையெல்லாம் ஒழிச்சு விட்டாக்க மக்கள் நிம்மதியாக இருப்பாங்களா அப்படின்னு மணிவண்ணன் கேட்பார். சத்யராஜ் அதில் வில்லனாக இருப்பார், பொலிட்டீஷியனாக. மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க, நம்ம தான் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். ஏன்டா மணி அவனுக்கு அரசியலை தவிர வேறு எதுவும் தெரியுமா? தெரியாது. அப்புறம் சரி, அன்றைக்கி அவன் கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சான்னு சொன்னால் அந்த சாதி யார் கண்டுபிடிச்சா? மந்திரவாதம் கண்டுபிடிச்சான், மந்திரி முறை கட்டியாக பிடிச்சிக்கிட்டான். இவ்வளோ ஒரு சிம்பிள் லைன், ஒன் லைன் தி பாலிடிக்ஸ். நீங்கள் கேட்டதுக்கான விடை இது தான். ஒரே வரி தான். ஒரு 4 கலெக்டர், 3 மாவட்டத்து கலெக்டர், 3 மாவட்டத்து எஸ்பி, அது கீழே உள்ள போலீஸே வேண்டாம். எல்லா சாதி தங்க தலைவரையும் கூப்பிடுங்க, முடிவு கொண்டு வரலாம்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக கூப்பிடுங்க. எல்லார்ட்டையும் கம்யூனிட்டி இருக்குது. இப்போ முக்குளத்தூர் புலிப்படைனா கருணாஸ் வச்சுருக்காரு. ஒரு சாதிலையும் ஒரு லீடர் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிடுங்க. இல்லை சார், அந்த ஜாதிக்குள்ளேயே பல்வேறு தலைவர்கள் இருக்காங்களே சார். அதெல்லாம் கூப்பிட்டு அதில் இங்கே பாருங்கள், அரசாங்கம் பேசுனா உலகத்துக்கே கேட்கும். நீங்கள் நான் பேசுனா நமக்கு மட்டும்தான் கேட்கும். அரசாங்கத்தோட வாய்ஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் ரொம்ப எளிமையாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட்டோட குரல் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, சத்தமானது, புக்கிரமானது. கூப்பிட்டு இதுதான் இப்படி தான் இருக்க முடியும், இப்படி இருக்க விருப்பமில்லை என்றால் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு மொழி இருக்குது, அந்த மொழியில் பேசுவோம். புரியும்னு நினைக்கிறேன். இப்படி போச்சு. உங்களதில் இத்தனை பேர் இறந்துருக்காங்க, உங்களதில் இத்தனை பேர் இறந்துருக்காங்க. இதுக்கு என்ன முடிவு சொல்லுங்கள்? நீங்களே முடிவு சொல்லுங்கள். ஆனால் முடிவு சொல்லாமல் யாரும் போக முடியாது. முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. எல்லாருமே முடிக்கிறதுக்கு தானே இருக்காங்க. அவங்களுமே பிரியப்படுறாங்க. ஏங்க ரொம்ப கஷ்டங்க அந்த வாழ்க்கை, ரொம்ப இயல்பு வாழ்க்கை. மீறிடுங்க, நிம்மதி இருக்காதுங்க, யாரையும் நம்ப முடியாது. இப்போ நான் சொன்ன யோசனை சரியாக இருக்குறீங்களா? எப்படி சொல்கிறீங்க நீங்கள்?
உரையாடல் தான் நிச்சயமா தீர்வாக உரையாடல் தாங்க தீர்வாக முடியும். எவ்வளோ பகையாக இருந்தாங்க பேசிடுவோங்க. சரிங்க, நீயே பெரியவன், நானே விட்டு கொடுத்துட்றேன், மன்னிச்சுக்கோ, நடந்து போச்சு, இனிமேல் நடக்காது, அவங்க கேஸை நடத்தி முடிச்சுக்குவோம், இத்தோட சரி அப்படின்னு ஒரு சமாதானம் போகிறதுல என்ன ஆகிட போகுது? அதையும் தாண்டி தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சி வேணுங்கிறீங்க. கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி இருந்தால் தான் அடுத்த கட்ட தலைமுறையை நீங்கள் நல்லாக்க முடியும். ஏங்க வேலை இல்லை. ஒரே ஆங்கில பழமொழி ஒன்று தெரியாதர, ஐடியல் மைண்ட் இஸ் அ டெவில் பேரடைஸ் அப்படின்னு. வெறும் மூளை குப்பைகளின் கூடாரம். தனியாக இருந்து பாருங்கள், நமக்கு சம்மதமில்லாத யோசனை, சூசைடு கூட வரும். தற்கொலை பண்ணிக்கிட்டானே, என்ன வாழ்க்கை அது, கை ஃபேன் இருக்க போட்டு தொங்கிட்டானே, அந்த யோசனை கூட வரும். தனிமையெல்லாம் இருக்கக்கூடாது, மனநோய் ஆகிடுவோம். நீங்கள் நிறைய வேலை வாய்ப்பு கொடுங்க. மனிதன் ரொம்ப வேகமானவங்க, ரொம்ப ஆற்றல் மிகுந்தவன். அவனை போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய லாரி இருக்குது, அதில் ஒரே ஒரு செங்கல் வச்சிங்கன்னா அந்த லாரி குதிச்சு ஓடாது, ஏன்னா அதுக்கு பவர் இருக்காது. அந்த லாரியே வெயிட் வச்சா அமைங்கி ஓடும் ரோட்டோட. அப்போ மனிதன் வந்து ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவன். அதாவது இளைய சமுதாயம் நம்மளாம் ரொம்ப ஆற்றலானவர்கள். நமக்கான பேர்டன் இல்லை. நம்ம என்கேஜாக இருந்தோம்னா எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா தான் எல்லா தப்பும் பண்ணுவாங்க. வேலை வாய்ப்பு கொடுங்க. என்ன கம்பெனிங்க அங்கே இருக்குது? ஏங்க மெட்ராஸ் மட்டும்தான் தமிழ்நாடா? பூரா கம்பெனி இங்கே கொண்டாந்து குடிக்கும் தண்ணி இல்லை வைக்க கொண்டு போய் ராமநாதபுரத்தில் வைங்க 4 கம்பெனியை, கொண்டு போய் திருநெல்வேலியில் ஒரு 10 கம்பெனியை வைங்க, வளர்ச்சி ஆகிடும். வேலைவாய்ப்பு கிடைக்கும். உள்ளூரில் கொண்டு போய் வைக்கிறது ஸ்டெர்லைட்டு மாரி ஆபத்தான கம்பெனியை கொண்டு அவர் தள்ள கட்டுறது அணு உலைகளை, அதுவே தப்பு இல்லை. கேட்க ஆள் இல்லைன்னு தானே வச்சாங்க. இப்போ ஸ்டெர்லைட்டில் 13 பேர் சுட்டு கொண்டுட்டாங்கல்ல, அதெல்லாம் செய்யக்கூடாது. இதே நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு 13 பேர் சுட முடியுமா? முடியாது. நீங்கள் தென் மாவட்டத்தில் சாமானிய மனிதர்களை சுட்டுவீங்களா? 13 பேர் இங்கே சுடுவீங்களா? ஒரு என்கவுண்டருக்கு 1000 பதில் சொல்லிட்டு நிற்கிறாங்க ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டில் வந்து. வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துங்க, கல்வி அதிகப்படுத்துங்க, இன்னும் அடுத்தடுத்த வெளிநாட்டுகள் தொடர்புகள் அதிகப்படுத்தணும். அதுதான் சரியாக இருக்க முடியும். இப்போ சாதி சண்டை இருக்கிற ஊரில் மத சண்டை இருந்திருக்கணும்ல தென் மாவட்டத்தில்? இல்லையே. மத சண்டை இல்லையே. அப்போ இந்த நாட்டுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை முஸ்லீமும் இந்துவங்க மாமா மச்சான்லாம் பேசி பழகிறாங்க. கீழக்கிற பாயும் நம்ம ஆளுகலாம். இவங்க வீட்டு பிரியாணி அங்கே போகுது, அவங்க வீட்டு மீன் குழம்பு இங்கே வருது, அவங்க வீட்டு செண்டு பாட்டில் இங்கே வருது. மாமான்னு தானே இருக்காங்க, சண்டையே இல்லையங்க. அதை கவனிச்சிருக்கணும்ல நீங்கள். அதுவும் ஃபயரிங் ஆகிடுதுன்னா ரைட்டு. அப்போ அது ஃபயரிங் ஆகலை, சாதி தான் ஃபயரிங் ஆகுது. அப்போ அந்த ஃபயரிங் அணைக்கிறதுக்கு என்ன வழி? நீ இங்கே 10 பேர் சுடு, அங்கே 10 பேர் சுடுங்கிறது முடிவல்ல. அது இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தும். பேச்சுவார்த்தை, பீஸ் மீட்டிங் மட்டுமே தான் இதை குறைக்க முடியும், நிறுத்த முடியும். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு சிபிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. நம்ம ஔவை பாட்டி பாடினது. அந்த அரிய பிறப்பு நாம் பிறந்திருக்கோம். அதுலேயும் கூன் குருடு எதுவுமே இல்லை. ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு மனிதனாக நம்ம இருக்கிறோம். அந்த மனிதனாக இருக்கிற நம்ம கையை வெட்டிக்கிட்டு காலை வெட்டிக்கிட்டு இயற்கையாக நம்ம ஊனமுட்டுறது மாற்றுறது அது இயற்கை. அதை நான் யார் மேலேயும் எனக்கு குறை சொல்ல தெரில. ஆனால் உயிரோடு இருக்கிற உருவத்தில் கை இல்லை, எனக்கு ஒரு வெட்டுப்பட்டு இறந்துடுது, கை போயிடுது, ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிடுதுன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது. ஓகே. ஆனால் நீ பகையில் கை வெட்டிட்டேன்னா நான் என்ன செய்கிறது? அதனால் அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம கூன் குருடு இல்லாமல் இருக்கிறோம். இந்த ஒரு பிறப்பு ஒரு இறப்பு நம்ம வாழ்கிறது. சந்தோஷமாக வாழ்வோம். நன்றி. ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களில் 4 வருஷத்தில் மட்டும் 250க்கும் மேற்பட்ட இந்த படுகொலைகள் நடந்திருக்கு. இதற்கு என்ன காரணங்கிற பின்னணியை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அரசாங்கம் அந்த பகுதிகளில் குறிப்பாக வேலைவாய்ப்பெல்லாம் உருவாக்கணும், அரசுக்கு பல்வேறு விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. கேட்க வேண்டிய காதுகளுக்கு இது எட்டும்னு நினைக்கிறேன். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி தமிழன் சார். நன்றி.